எம்டிஎன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம போட்டிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தான். ஓகே. ஸோ, ஆல்ரெடி ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸஸ் குடுத்துருக்கோம். தட் இஸ் அ ஒரு கரண்ட் அஃபேர்ஸை டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத தாண்டி, அ எந்த அளவுல கேட்டிருக்காங்க, எந்த டெப்த்தில் நம்ம அதை ஒர்க் பண்ணால் நம்மளால ஈஸியாக ஓரளவுக்கு டாபிக்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் மினிமம் லெவலில் என்ன ரெக்குயர்மெண்ட்டோட அந்த ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த கிளாஸஸை நம்ம லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லிஸ்டட் திஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இன்றைக்கி. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸில் முக்கியமானது இதை பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு மாதங்களா. ஓகே. ஸோ கடந்த ஒரு மாதங்கள் இல்லை ஒரு 45 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே நடந்த ஒரு முக்கிய நிகழ்வுகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதிகப்படியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸில் நிறையா கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் டேஸை வச்சு, அவார்ட்ஸை வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பொதுவாக டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேஜராக இதுதான் தேவைப்படுது. ஸ்கீம்ஸுமே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் அவங்க என்ன பண்ணுறது இல்லை, தமிழ்நாடு ஸ்கீமோட நிப்பாட்டுறது இல்லை. ஸோ அதை தாண்டி பார்த்தா நேஷ்னல் ஸ்கீம்ஸையும் கொண்டு வர்றாங்க. அவார்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ தமிழ்நாடு ரெலவெண்ட்டான அவார்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா அப்படின்னா இல்லை. ஓகே. ஸோ அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நேஷ்னல் அவார்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஈவன் ஸ்போர்ட்ஸில் கூட அவார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸு, தென் இம்பார்ட்டன்ட் டேஸு, ஸோ இதெல்லாமே நமக்கு கொஷின்ஸாக நம்ம பார்த்தோம். அந்த ஓரியன்டேஷனில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் தெரியும். தட் இஸ் நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. லிமிட்டட் ஆஃப் திங்ஸ், வெரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு எவ்வளோ முக்கியமான விஷயங்களை கொஷினாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிதல் வேணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம பிஒய்க்கு அனலைஸ் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸுக்குமே ரொம்ப முக்கியமாக வெரி ஃபெமிலியராக. ஓகே. ஸோ தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸில் பேசப்பட்ட விஷயங்களை தான் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுமை பெண் ஸ்கீம் ஆல்ரெடி ஓரியன்டேஷன் கிளாஸில் முடிச்சிட்டேன். பட் இன்றைக்கி ஒரு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்மல் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்னால இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த புதுமை பெண் ஸ்கீமை வச்சே ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து இல்லம் தேடி கல்வி ஸ்கீமு, அட்டல் புஜல் யோஜனா. ஸோ அட்டல் புஜல் யோஜனா ஒரு நீர் மேலாண்மைக்கான ஒரு திட்டம். ஓகே. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. பட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம். இதையே நம்ம இங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்புறம் 2 வெட்லேண்டை ராம்சார் சைட்ஸில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? தென் வித் ரெஸ்பெக்ட் டு டேஸ் இதுன்னு வரும்போது தமிழ் ரெனைசன்ஸ் டேன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தென் டயஸ்போரா டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளை தான் நம்ம வச்சு பார்க்குறோம். ஓரளவுக்கு இதை நீங்கள் கன்ஃபைன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் அடுத்த வர கிளாஸஸில் நம்ம எப்படினாலும் கவர் பண்ண தான் போகிறோம். மேபி 1 or 2 டாபிக்ஸ் இதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் டேயில் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு செஷனில் கண்டிப்பாக இதை நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். ஏன்னா எதையும் மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா லிமிட்டடாக தான் எடுத்து டாபிக்ஸை நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். தட் இஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கும் போது இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கவர் ஆயிரும். மேஜராக கரண்ட் அஃபேர்ஸில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னவாயிரும்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூலோட தான் இதை டிசைன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுமை பெண் ஸ்கீம் தான். ஸோ இந்த புதுமை பெண் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் திருப்பி ஒரு தடவை நான் ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாட்டேன். இந்த புதுமை பெண் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு புது ஸ்கீமா, இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஸ்கீமை ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னா, ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்த ஸ்கீமாக தான் இது பார்க்க முடியுது. ஏன்னா மூவலூர் ராமாமிர்தம்
மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீமாக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த வருஷத்துலேருந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இயர் ஆஃப் 2022 இருந்து இந்த மூவலூர் ராமமிர்தம் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமை மூவலூர் ராமமிர்தம் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஸ்கீமாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் டு பிரிங் higher education among girls, okay, or to promote higher education among girls, okay. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். இன் சென்ஸ் பெண் கல்வியை உயர்த்துறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? எப்பயுமே ஒரு ஸ்கீம் பார்க்கும்போது எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது யாருன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. போக லான்ச் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2022லையும் செகண்ட் ஃபேஸ் 2023லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்ட்ரி பார்த்தாச்சு. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்த ஸ்கீம்னு பார்த்தாச்சு. இதோட அப்ஜெக்டிவ் டு ப்ரொமோட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் தி கேர்ள் சைல்டு. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தாச்சு. இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் 6th to 12th ஸ்டூடெண்ட் எங்கே மட்டும்தான் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் ஓகே ஃபைன். ஸோ இது வந்து எதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30/12/2024 வரைக்கும் இதுதான் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருந்தா அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் மந்த்லி 1000 rupees அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த 30/12/2024 என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீமை ரிவைஸ் பண்ணி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் யாரெல்லாம் 6th to 12th கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கேர்ள் சைல்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 per month அஸ் அ பெனிஃபிட். ஓகே, ஸோ ஒரு கேஷ் இன்சென்டிவாக ஒரு 1000 rupees மாதம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். எதுக்குன்னா ஹையர் எஜுகேஷனை முடிக்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போ இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் எஜுகேஷன் ஃபார் தி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees per month உங்களோட ஹையர் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கக்கூடிய கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்றாங்க. இந்த ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான போர்ட்டல் ஆன்லைனில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா போர்ட்டலுமே கொஸ்டினில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பெண் கல்வி அப்படின்னு கொடுத்து ஒரு ஹைஃபன் கொடுத்து சூஸ் தி கரெக்ட்லி பேர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பெண் கல்வி வந்து எதுக்கானதுன்னா இந்த மூவலூர் ராமமிர்தம் கேர்ள்ஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த போர்ட்டலையும் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க போதும். ஓகே, சாரி, அதை தாண்டி இன்னும் 2-3 கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலிங் அதர் ஸ்காலர்ஷிப். ஓகே, மற்ற ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமில் ஸ்காலர்ஷிப் என்ஜாய் பண்ண முடியாதான்னு கேட்டால் இல்லை. மற்ற ஸ்கீமில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாலும் இந்த ஸ்கீமை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அது போக ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. எத்தனை கேர்ள் சைல்டு இருந்தாலும் அத்தனை கேர்ள் சைல்டுக்குமே இது எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ த கேஷ் இன்சென்டிவ் எக்ஸ்டெண்ட் டு எனி நம்பர் ஆஃப் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருக்கும். ஓகே, ஸோ எத்தனை கேர்ள் சைல்டு இருக்காங்களோ அத்தனை கேர்ள் சைல்டும் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ க்ரைட்டீரியா இன் சென்ஸ் இந்த ஸ்கீம் அவைல் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, க்ரைட்டீரியா என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அது போக அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் ஃபர்தராக பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் எதை வேணாலும் கொடுத்து கேட்கலாம், ஆனால் எதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் ஒருவேளை இந்த ப்ரொமோட் கேர்ள் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது இல்லாமல் ப்ரொமோட் ஹையர் எஜுகேஷன் அமௌங் கேர்ள்ஸுங்கிறது இல்லாமல் இதில் எது வந்தாலும் கரெக்டு தான். ஓகே, ஸோ தட் இஸ் ப்ரொமோட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டில் மோட்டிவேஷன், அதுவும் கரெக்டு தான்.
எனேபிள் கிரியேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்கில்டு விமன் ஒர்க் ஃபோர்ஸ், அதுவும் கரெக்டு தான். என்ஹான்ஸ்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். என்ஷூர் சோசியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், தட் ஆல்சோ கரெக்ட். ப்ரிவென்ட் ட்ராப் அவுட் பியாண்ட் ஹையர் செகண்டரி, தட் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஸோ இதில் எது வந்தாலும் அது கரெக்டாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்ஜெக்டிவ்னு சொல்லும் போது. ஏன்னா அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாமே பெனிஃபிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம்னு சொல்லி தான் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ புதுமை ஸ்பென் ஸ்கீம்ங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். ஆல்ரெடி 2024 ஓகே குரூப் 1 இந்த கொஷின் கேட்டாங்க, கம்பைன்டு எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 2-3 தடவை இந்த ஸ்கீம் கேட்டதுனால கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பற்றின பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுட்டு போயே இருக்கணும். ஸோ மினிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும், க்ரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரியணும், அதோட அவுட்கம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பற்றின திங்ஸ் இதை தாண்டி தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை, இவ்வளோ போதும். ஓகே, ஸோ இவ்வளோ பார்த்துருந்தீங்கனாலே இந்த ஸ்கீமில் வரக்கூடிய கொஷின்ஸை உங்களால் டேக்கிள் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டல் புஜல் யோஜனா, அட்டல் ஜல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டல் புஜல் யோஜனா அப்படிங்கிறது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம், பர்டிகுலர் ஸ்கீமு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். இன்சென்ஸ் நீர்வள மேலாண்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமு. இந்த ஸ்கீமுக்கு இப்போயே இவ்வளோ ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்த ஸ்கீமில் இல்லை. ஓகே, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடையும் சேர்த்து ஒரு 5 ஸ்டேட் இந்த ஸ்கீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்குது இல்லையா, கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதோட லெவலை விட கம்மியாக போகும்போது வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கக்கூடிய லெவலை விட கீழே கம்மியாக போகுது அப்படின்னா அந்த ஸ்டேட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு 7 ஸ்டேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சேர்த்து இன்னும் ஒரு 5 ஸ்டேட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆந்திரா, பீகார், பஞ்சாப், தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ஸில் தமிழ்நாடும் வர்றதுனால இந்த ஸ்கீமை பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம வர்றோம். ஓகே, ஃபைன். அப்போது பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன் கிடச்சிருச்சு. அடுத்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி யார்? இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறது ரிவர் டிபார்ட்மெண்ட் ஆர் ஜல் சக்தி மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜினுவேஷன் அண்டர் தி ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது இதோட டிபார்ட்மெண்ட்டோட கண்டிஷன். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபெசிலிட்டேட்டிங் சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்ஸ் தானே, வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்ஸை தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஸ்கீம் எதை அப்ஜெக்டிவாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல், அவ்வளோதான். தட் இஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவலோட ஸ்ட்ரெஸ்டு இருக்கக்கூடிய, தட் இஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எது மூலமாக அப்படின்னா த்ரூ பை ஃபெசிலிட்டேட்டிங் ஃபண்டு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஃபண்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகே, ஸோ அப்போ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கோம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கும் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு முழுக்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட்டு தான் ஃபண்டிங் பண்ணும். அதாவது 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டேட்டும் யூனியனும் ஆர் சென்டரோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். 60:40 தான் ரேஷியோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரலி ஸ்பான்சர்டுக்கும் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமை பொறுத்தவரை யூஸ்வலாக 100% யார் கொடுத்துருவாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டே கொடுத்துரும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். ஓகே, அந்த ஃபண்டை. பட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது 60:40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுவாங்க ஃபண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். இது நார்மலான ஸ்டேட்ஸு. இதே இது ஒரு ஹில்லி ஸ்டேட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னால் 90:40 10 அப்படிங்கிற மாதிரி ஷேர் பெரியும். பட் யூஸ்வலாக சென்ட்ரல் செக்டாருக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்து வச்சுக்கோம், இவ்வளோ தான். அப்போது இந்த இந்த ஸ்கீமை பொறுத்தவரை இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கும்போது 100% ஃபண்டிங் யார் தான் கொடுக்குறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன். இதில் 50% ஆஃப் ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா வேர்ல்ட் பேங்க் அசிஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃபேஸில் 6,000 crores இருந்துச்சு, இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா பாதி, தட் இஸ் half ஆஃப் தி அமௌண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ஸாக வருது. அப்போ இதில் சம்டைம்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க் இதில் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் அப்படின்னு நம்மளால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஓகே, ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மினிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ ஃபண்டிங் என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தான். இன்சென்ஸ் இப்போ கிரவுண்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் அதிகமான ஸ்பெண்டிங் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படுது. அப்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, ட்ரிப் இரிகேஷனை எம்ஃபசைஸ் பண்ணுறது, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் சம் சஸ்டைனபிள் மெக்கானிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் ஃபில்லிங் மெக்கானிசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. இவ்வளோ தான். ஓகே, ஸோ அப்போது சர்டைன் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி அதர் ஸ்கீம் சப்போர்ட் ஃபார் இட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இன்கல்கேட்டிங் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அது போக டபுள் தி ஃபார்மர்ஸ் இன்கம்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வருது. யூஸ்வலாக இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள், கிரவுண்ட் வாட்டர் லெவலை ரீசார்ஜ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அதுக்குள்ளே இதெல்லாம் உள்ளே வருது. ஓகே, அவேர்னஸ் கிரியேஷன், கெப்பாசிட்டி பில்டிங், டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இதோட மர்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம் பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கீம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தே கம் வித் அ நியூ ஸ்கீம், தட் இஸ் அட்டல் புஜல் யோஜனா. ஸோ அந்த ஸ்கீமில் நம்மளும் பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமை பற்றின பேசிக்ஸ். தென் இந்த ஸ்கீமோட பேக்ரவுண்ட் இவ்வளோ தான். இவ்வளோ பார்த்துருந்தீங்கன்னா போதும், தட் இஸ் மோர் தென் எனஃப். அடுத்து இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஒரு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இது ஏன் திடீர்னு இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ண யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட். இந்த யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கான ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் இந்த பர்சன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கான எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைல் பண்ணுவாங்க. லைக் ஒரு இன்சூரன்ஸ் செக்டர் ஸ்கீமு, இல்லை ஒரு பென்ஷன் ஸ்கீமு, இல்லை எனி ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஸ்கீமு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸில் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் யாரையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அன்ஆர்கனைஸ்டுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா, தட் இஸ் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு லேபர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இப்போ கிக் ஒர்க்கர்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஈஸ்ரம் போர்ட்டல்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா, கிக் ஒர்க்கர்ஸ்க்குன்னு பெரிய ஒரு டெஃபினேஷன் அப்படிங்கிறது லேபர் கோடில் தான் கொடுத்தாங்க. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம டெய்லி அன்றாட பார்க்கக்கூடிய ஜொமேட்டோ டெலிவர் பண்ணக்கூடியவங்க, ஊபர், ஓலா, ராப்பிடோ, இந்த மாதிரி ஒர்க்கை எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை தான் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களெல்லாம். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஒர்க்கர்ஸ் அவுட்சைட் தி ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இன்க்ளூடிங் ஃப்ரீலான்சர்ஸ், ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு ஆன் எ கான்ட்ராக்சுவல் பேசிஸ் வித் their எம்ப்ளாயர்ஸ், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கும், வருவேன், அந்த மாதம் பூரா வேலை பார்ப்போம், வேலை பார்த்ததுக்கு வார சம்பளமாகவோ இல்லை மாத சம்பளமாகவோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் சர்டன் லெவல் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். பட் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓலா இல்லை ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் எம்ப்ளாயர்ஸ் சர்டன்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ வேணும்னா போகலாம், போக வேணாம்,
அந்த கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும். இல்லை ஃப்ரீலான்சர்ஸாக பார்த்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அர்பன் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்கள தான் ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் தான். இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு அம்பர்லா ஸ்கீமுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் அடிப்படையான ஆரோக்கியமான வாழ்க்கை தேவை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். தட் இஸ் ஆயுஷ்மான் பாரத். ஓகே, ஸோ தட் இஸ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஃபார் ஆல். ஏன்னா ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது சொல்லியாச்சு. அப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் டு டூ சர்டன் திங்ஸ். அப்படி பார்க்கும்போது அதில் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டாக எடுத்துகிட்டு வந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 என்ஷூர் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம் தான் இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆர் ஆயுஷ்மான் பாரத். இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது டு அச்சீவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. யூஸ்வலாகவே ஹெல்த் செக்டரை பொறுத்தளவுக்கு 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி அப்படிங்கிறது நம்ம வில்லேஜஸோ இல்லை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ். செகண்டரி டெர்ஷரி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். சர்டைன் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய கேன்சரு இல்லை அதர் கார்டியாக் அரெஸ்ட்டு, கிட்னி ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் டீல் பண்ணுறது மோஸ்ட்லி எங்கே பண்ணுவோம்? செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பண்ணுவாங்க. ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி தே ஃபோக்கஸ் ஆன் ப்ரைமரி ஹெல்த் இஷ்யூஸ் சச்சஸ் பேசிக்காக. ஓகே, ஸோ ஒரு கிளினிக்கில் போய் நம்ம ஒர்க் பண்ண ஒரு டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான். மோஸ்ட்லி ஃபீவர் இருந்தால் போய் பார்ப்போம். இல்லை சம் ரெகுலர் செக்கப்ஸ் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டர்னல் பெனிஃபிட் அண்ட் மேட்டர்னல் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சென்டராக இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஒரு பர்ஸ்பெக்டிவாகவும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரியை ஒரு க்ரைட்டீரியாவும் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் ப்ரைமரி, திஸ் ஒன் ஃபோக்கஸ் ஆன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஓகே, இதில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னு வரும்போது தட் சென்டர்ஸ் ஆர் ரீநேம்ட் அஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இன்ஸ்டியூஷனெல்லாம் இப்போ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கவரேஜ். ஓகே, ஸோ ப்ரைமரி ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஒரு வேக்சினேஷன் பண்ணுறது, இல்லை பேசிக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு டெய்லி ஃபீவரோ இல்லை ஃபஸ்ட் எய்டோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் சர்வீசஸும் இதில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அதர் தென் தட் நவடேஸ் தே ஆர் மோர் ஃபோக்கஸ் ஆன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் டூ சச்சஸ் டயபெட்டிஸ். இந்த மாதிரி பேசிக் திங்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது. தென் ஃப்ரீ எசென்ஷியல் ட்ரக்ஸு, டயக்னாஸ்டிக் சர்வீசஸ், இதெல்லாம் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி இட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரைமரி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா இதெல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜன் ஆரோக்கிய யோஜனா விட்டுட்டு இதை கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ ஃபைன், முடிஞ்சு. இப்போ அடுத்து ஜன் ஆரோக்கியக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லலாம், அஷூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 2018. எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி அட் ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ பிளேஸ் நமக்கு கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறது 2018 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகே, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜார்க்கண்ட் அட் ராஞ்சி. யார் லான்ச் பண்ணது? பிரைம் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணார். ஓகே, இது ஒரு ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கிது? வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தான் இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் ஸ்பெசிஃபிக்காக இது எதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு, தட் இஸ் ஒரு ஃபேமிலிக்கு, ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு பர் இயர், ஓகே, 5 lakh rupees அஸ் அன் இன்சூரன்ஸாக எந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்லனா செகண்டரி அண்டு டெர்சரி ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஆயுஷ்மான் கார்டு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அவைல் a health benefit at any secondary or tertiary hospitals. The tertiary hospitals also includes not only government hospital but also private hospital. இங்கேயே அந்த ஸ்கீம் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு ஹேவிங் ஆல்சோ தட் ஸ்கீம். ஈவன் தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் பைனியர் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே, ஸோ இங்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வரும்போது இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ங்கிறனால அது ஓரியன்டாகவே போயிடுவோம். ஓகே, ஸோ 5 lakh rupees கொடுக்குறாங்க பர் ஃபேமிலி பர் இயருக்கு செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 days ஆஃப் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். இன்சென்ஸ் நான் அட்மிட் ஆகலை, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு 3 daysக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட்டும், ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்து தட் இஸ் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 15 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸையும் இதில் கவர் பண்ணிக்கலாம் ஃபார் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ மெடிசின்ஸ். ஓகே, இந்த ஸ்கீமோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் போர்ட்டபிள் அக்ராஸ் இந்தியா. ஓகே, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கீமை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை இந்த ஸ்கீமுக்குள்ளே அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஸ்கீமை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஹெல்த்து இதை பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரும்போது இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது 2011. இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணாங்க யூனியன் கவர்மெண்ட் 2011. இந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸில், தட் இஸ் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸில் ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு ஹவுஸ் ஹோல்டு, ஓகே, ஒரு ஹவுஸ் ஹோல்டு, அந்த ஹவுஸ் ஹோல்டை என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கணும்னா டிப்ரிவேஷன் அண்ட் ஆக்குபேஷனல் க்ரைட்டீரியா வச்சு இந்த க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ டெப்ரிவேஷன் அண்ட் ஆக்குபேஷனல் க்ரைட்டீரியா வச்சு அவங்க சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி கேஸ்ட் பேஸ் சென்சஸில் தேர் சோஷியலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா, இன்கம் லெவல்லையோ இல்லை சொசைட்டல் லெவல்லையோ அவங்களோட இன்கம் லெவலை வச்சு அவங்க வீக்கர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. தட் இஸ் த ஹவுஸ் ஹோல்டு இன்க்ளூடட் ஆர் பேஸ்ட் ஆன் தி deprivation and occupational criteria of socio-economic caste-based census for rural and urban area respectively. Okay, so இந்த ரெண்டு கண்டிஷனில், that is socio-economic caste-based censusல டிப்ரிவேஷன் அண்டு ஆக்குபேஷனல் க்ரைட்டீரியா வச்சு இந்த ஸ்கீமுக்குள்ளே உங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ளெலாம் நம்ம போக வேணாம். ஸோ அப்போது இந்த க்ரைட்டீரியா வச்சு இந்த ஸ்கீமை என்ஜாய் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் ஃபண்டிங் யார் பண்ணுறா அப்படின்னா, அட்டல் பூஜல் யோஜனாவை நான் என்னன்னு சொன்னேன், தட் இஸ் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு சொன்னேன். தட் இஸ் 100% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னேன்னா. பட் இந்த ஸ்கீமை பாருங்கள், இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஃபண்டட் பை போத் சென்டர் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். இந்த ஸ்கீமை எங்கே அவைல் பண்ணலாம், ஆல் டெர்ஷரி அண்ட் செகண்டரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அஸ் வெல் அஸ் அட்டாச்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். என்ன பெனிஃபிட், ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா பர் இயர் பெனிஃபிட், 3 days ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், 15 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இட் இன்க்ளூட்ஸ் மெடிசன் அண்டு டயக்னாஸ்டிக்ஸ், ரெண்டுமே கவர் ஆகும். யார் இதுக்கு எலிஜிபிள், சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ் சென்சஸில் டெப்ரிவேஷன் பேஸ்டு க்ரைட்டீரியா வச்சு இவங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கிது. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட இந்த ஸ்கீம் முடிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த ஈஸ்ட்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அடிஷ்னலாக ஒன்று சொன்னேன் இல்லையா, அன்ஆர்கனைஸ்டு செக்டரில். ஸோ போர்ட்டல் ரெலவெண்ட்டான கொஷின் வருது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரம் போர்ட்டலோட பர்பஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட பர்பஸ் நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ். எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸோட டேட்டா பேஸ் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் கோவிட் டைம் பீரியடில் நமக்கு நடந்தது என்னன்னு தெரியல, நிறையா மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்கே வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கான பெனிஃபிட்டோ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் நிறையா கண்டிஷன்ஸ் தேவைப்படுச்சு. அவங்களோட டேட்டாவே என்னன்னு இல்லை. பட் இப்போ என்னென்னா
இந்த டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கும்போது பாலிசி மேக்கிங்கில் இவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷனை அவங்களால கொண்டு வர முடியும். இவங்க பெனிஃபிட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறத அஷ்யூர் பண்ண முடியும். அது போக சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீம்ஸு, இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரி ஸ்கீம்ஸு, தென் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஸ்கீம்ஸு, இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு, இதுக்குள்ளெல்லாம் இவங்களை ஈஸியாக இம்பார்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா பேஸ் அவங்க ரெடி பண்ணுறது. தட் இஸ் நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸில் இப்போ யாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதில் என்ன இருக்கும்? நேம், ஆக்குபேஷன், அட்ரஸ், ஆக்குபேஷனல் டைப்பு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கில் டைப், இது எல்லாமே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டல் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ரியல் மீனிங் இதுதான். நேஷனல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் இதோட ரியல் மீனிங். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் ஈஸ்ரம் போர்ட்டலையும் முடிக்கிறோம். ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா பிட்வீன் 16 and 59 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க, 16 and 59 இயர்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஓகே, 16 வயசுக்கு மேலேயும் 59 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டலில் அவங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற முடியும். அது போக யாரெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டுலேயோ எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில், ஓகே, ஸோ ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் நீங்கள் இல்லாததோ இல்லை பென்ஷன் ஸ்கீம்லேயோ, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதிலலாம் நீங்கள் என்னமா இருக்கக்கூடாதுன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம். எது? இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸ்டேட் இன்சூரன்ஸ்க்கு, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டருக்கான விஷயங்கள். இதில் உங்களோட நேம் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸ்ரம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஈஸ்ரம் போர்ட்டல் இஸ் க்ளவுடட், அதர் இஸ் அட்டாச்சு வித் ஆதார். ஓகே, ஸோ ஆதாரோட அட்டாச் ஆகிருக்கனால எனிவே இங்கேயும் ஆதார் ரிக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ டூப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதோட இந்த பர்டிகுலர் ஸ்கீம் என்ன பண்ணுறோம், நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லம் தேடி கல்வி. ஓகே, இந்த இல்லம் தேடி கல்வி ஏன் திடீர்னு இந்த ஸ்கீம் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்கீம் ஏன் இப்போ திடீர்னு திருப்பி பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எக்கனாமிக் சர்வே 2025 எக்கனாமிக் சர்வேல அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் மூலமாக கோவிட் டைம் பீரியடில் ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா, கோவிட் டைம் பீரியடில் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் ஆனதுனால ப்ரைமரி எஜுகேஷன் என்னவாயிடுச்சுன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த எஜுகேஷனல் கேப் என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் என்ன தான் கொடுத்தாலும் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மூலமாக பேசிக் நியூமரிக் லிட்ரஸி, ஓகே, பேசிக் நியூமரிக் அண்ட் லிட்ரஸி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை பாராட்டி எக்கனாமிக் சர்வேல பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல அவுட்கம்மு, இது மூலமாக நல்ல ரிசல்ட்டு, தமிழ்நாட்டில் பேசிக் நியூமரிக்ஸ் அண்ட் லிட்ரஸியில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போது ஒரு பாப்புலரான ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமு, அந்த ஸ்கீமை என்டாஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல வந்ததுனால சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா 2021 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ முதலியார் குப்பம் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தான். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு மிட்டிகேட் தி எஜுகேஷனல் செட்பேக்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி ப்ரொலாங்டு க்ளோசர் ஆஃப் ஸ்கூல்ஸ் டியூரிங் 2 years ஆஃப் COVID-19. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைம் பீரியடில் அந்த கிளாஸ், ஓகே, ஸோ கிளாஸ் 1 to 5 அண்ட் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட நியூமரிக் லிட்ரஸி ஸ்கில்ஸு, தென் எஜுகேஷனல் கேப்ஸ், இதை ஃபில் பண்ணுறதுக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்.
இதில் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் அப்படின்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டெய்லி ஈவினிங் ஒரு 5 to 7 PM வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் லொக்காலிட்டி டியூஷன் சென்டர் தான். ஓகே, ஒரு ஃபார்மலைஸ்டு டியூஷன் சென்டராக இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஸ்கீம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டாஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட் ஆஃப் எக்கனாமிக் சர்வே. ஸோ அதனால் இந்த ஸ்கீமையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ஒரு கொஷினில் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஆர்எல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது, இல்லை அது என்ன சால்வ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணது அப்படிங்கிறதுக்கான கேட்குறாங்க. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, அடுத்து இது ரீசெண்டாக இருந்தது இந்த போலீஸ் அக்கா ஆர் சிஸ்டர் ஸ்கீம். இந்த போலீஸ் அக்கா ஆர் சிஸ்டர் ஸ்கீம் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ஒரு 2 years முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு காலேஜ் ஆர் எவ்ரி காலேஜுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் விமன். ஸோ ஒரு விமன் போலீஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க இன் சென்ஸ் அங்கே டெப்யூட் பண்ணியிருப்பாங்க, அங்கே அமர்த்தியிருப்பாங்க. இந்த இண்டிவிஜுவல் பர்சனோட காண்டாக்ட் நம்பர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே காலேஜில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி ஹராஸ்மெண்ட்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது யூஸ்வலாகவே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே. அதை தாண்டி இவங்கள்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ எனி ஹராஸ்மெண்ட்ஸ் இன் தி காலேஜஸ் ஆர் இன் தி பஸ்ஸஸ் ஆர் இன் தி பிளேசஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல டைரெக்டாக இவங்க என்ன பண்ணலான்னா அந்த போலீஸ், தட் இஸ் விமன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒரு பாப்புலராக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு, நல்ல ஒரு அவுட்கம் கிடச்சிருக்கு. ஸோ அதை என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்காக தே ப்ரொப்போஸ்டு. ஸோ அதனால் இது கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா தாய் நெல்லை ஸ்கீம்னு சொல்லி திருநெல்வேலியில் மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃபேண்ட் மோர்ட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, தாய் நெல்லை ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்கீம் ஒரு தடவை நமக்கு கொஷின் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதுவும் கொஷின் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இது கோயம்புத்தூரில் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இது அடுத்த கட்டத்துக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ப்ரொப்போசலில் இருக்குது. ஸோ போலீஸ் அக்கா ஆர் சிஸ்டர் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது லான்ச் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இந்த இதை கொடுத்துட்டு வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்ரி காலேஜில் ஒரு விமன் போலீஸை டெப்யூட் பண்ணியிருப்பாங்க, இன்சென்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லலாம். சொல்கிறது மூலமாக தே கேன் சால்வ் தி இஷ்யூஸ், இன்சென்ஸ் தே ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ஷியல். ஸோ அந்த ஒரு பர்பஸில் தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்டெண்ட் டு ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஆல் டிஸ்ட்ரிக்ஸுங்கிறது இதோட ப்ரொப்போசலில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் தான்டா. இன்சென்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். சம்டைம்ஸ் ஸ்கீம்ஸ் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்கோப் இல்லைங்கிறது இல்லை, அதை விட முக்கியமான ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டிய விஷயம் தான். எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சுட்டு போக முடியாது. பட் கட்டாயமாக சில ஸ்கீம்ஸோ இல்லை சில ப்ரொபோசல்ஸோ நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் இல்லையா? அப்படி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்கீம்ஸும் ஃபைன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது அவார்ட்ஸ். ஸோ இந்த அவார்ட்ஸில் முக்கியமாக பார்க்க போகிறது இந்த வீக்கில் 2 அவார்ட்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று சாகித்ய அகாடமி அவார்ட், அனதர் ஒன்று ஏஜேடி ஜான்சன் அவார்டு. இந்த சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிறது யூஸ்வலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் புக்குக்கு கிடச்சிருக்கு. இன்சென்ஸ் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 யாருக்குன்னா வெங்கடாச்சலபதி அப்படின்றவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி சாகித்ய அகாடமி அவார்டு என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ எழுத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இது. கன்சிடர் டு பி இந்த செகண்ட் ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரரி ஒர்க்ஸ் ஆஃப்டர் ஜனபீத் அவார்டு. ஸோ ஜனபீத் அவார்டுக்கு அப்புறம் செகண்டாக தான் இதை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் இன் இந்தியா ஆஃப்டர் ஜனபீத் அவார்டு. ஸோ இந்த அவார்டை பொறுத்தளவுக்கு எனக்கு கேட்கலாம். ஃபஸ்ட்டு
ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா இல்லை, லிட்ரரி ஒர்க்ஸ்க்கான செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு தான் இது. 1954 இனிஷியேட் பண்ண ஒரு அவார்டு. இட் இஸ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ அட்டானமஸாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதில் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் அவார்டு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ், அந்த 22 லாங்குவேஜஸ்லேயும் அதை தாண்டி இங்கிலீஷ் தென் ராஜஸ்தானி. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்டு ராஜஸ்தானி ஒன்லி 22 லாங்குவேஜஸ்ன்னு சொன்னால் அது தப்பு. ஓகே, ஒன்லி 22 லாங்குவேஜஸ் லிஸ்டட் இன் தி 8th ஷெட்யூல் அப்படின்னு சொன்னால் தப்பு. 22 ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் ராஜஸ்தானி, இந்த 24 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு ஆத்தர், அந்த பர்டிகுலர் ஆத்தர் ஹி மஸ்ட் பி ஆன் இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியன் சிட்டிசனாக கண்டிப்பாக இருக்கணும். அது போக லாங்குவேஜ் லிட்ரஸ், அந்த லாங்குவேஜ் எதுவாக இருக்கணும், இந்த 24 லாங்குவேஜஸாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒருத்தவங்க அந்த அவார்டை பெறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். அதுக்கான ஜூரிஸ் அதெல்லாம் அவங்க தனியாக பார்த்துக்குருவாங்க. பட் இதுதான் கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட லிட்ரரி ஒர்க் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 லாங்குவேஜஸ், தட் இஸ் 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ப்ளஸ் 2 more languages, one is English and another one is ராஜஸ்தானி. இந்த 2 லாங்குவேஜஸ் ப்ளஸ் 22, ஸோ 24 லாங்குவேஜஸில் இருக்கணும். ஈவன் இதில் எதையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அதர் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாலும் அதையும் ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ் லிட்ரேச்சரில் இந்த வருஷம் பெஸ்ட்டாக வந்த புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. ஓகே, ஸோ இதில் பர்சன் ஹூ காட் திஸ் அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஏஆர் வெங்கடாச்சலபதி. ஸோ பர்சனாலிட்டி நியூஸில் கொடுத்து ஒருவேளை ஹைஃபன் கொடுத்து எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை டைரெக்டாகவே வஉசி எழுச்சியும் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்னு கொடுத்தோட 1908 இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கூட கேட்கலாம். ஓகே, இல்லை இந்த புக்குக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்கங்கிறதுன்னு கேட்கலாம். கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்கானா நிறையாவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் புக்குக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அவார்ட் ப்ளஸ் ஹானோரியமாக ஒரு 1 lakh rupees தருவாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிறது சில்ட்ரன் லிட்ரேச்சருக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு. இதில் ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பிலோ தி ஏஜ் ஆஃப் 35. ஸோ பிலோ தி ஏஜ் ஆஃப் 35 யாராச்சும் லிட்ரரி ஒர்க்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. பட் சாகித்ய அகாடமி அவார்டோட நம்ம கன்ஃபைன் பண்ணிடுவோம். ஏன்னா நிறையா டேட்டா எடுத்து போட்டுக்கிட்டோம்னா மறந்துடுவோம். இப்போ இது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் டேட்டா, ஸோ ஈஸி டு மெமரைஸ். ஸோ அதனால் இந்த இதோட பர்டிகுலர் இதோட அப்ஜெக்டிவ் இவ்வளோ தான். ஓகே, அடுத்து ஏஜேடி ஜான்சிங் அவார்டு. ஸோ ஏஜேடி ஜான்சிங் அவார்டு அப்படிங்கிறது இன் பர்சன்ஸ் ரிமெம்பரன்ஸ் தான். ஸோ ஒரு பர்சன் ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி அன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட் அஸ் வெல் அஸ் வைல்ட் லைஃப் என்தூசியஸ்ட். ஓகே, ஸோ ஒரு நேச்சரை ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நிறையா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக ஹி ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் லைஃப். ஸோ அவரோட டெத்து தட் இஸ் இறந்துட்டார். அதை தழுவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ்டு அன் அவார்டு. ஓகே, ஸோ இன் தி நேம் ஆஃப் ஏஜேடி ஜான்சிங் அவார்டுங்கிற நேம்லேயே கொடுக்குறாங்க. திஸ் பர்சன் இஸ் ஃப்ரம் தி நாங்குநேரி இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ். ஓகே, ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனை மதித்து இவருக்கான அவார்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் ஹிம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் அன் அவார்டு. தட் இஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த அவார்டு வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன் or even institutions who are exemplary in wildlife conservation. ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனில் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான அவார்டாக கொடுக்குறாங்க. கேஷ் ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 25 lakhs கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஏஜேடி ஜான்சிங் அவார்டு எதுக்குன்னு கேட்டால் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, அவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, இல்லை அவர் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றாருன்னா நாங்குநேரி இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. அவர் எந்த ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா science based conservation of wildlife or nature. Okay, next போலாம். ஸோ இதோட 2 அவார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே,
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு வரும்போது என்விரான்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான டாபிக் எதை நான் பார்க்குறேன், கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெட்லேண்ட் சைட்ஸ், ஓகே, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இந்த வருஷம் ஓகே ஆல்ரெடி 18 இருந்துச்சு தமிழ்நாட்டில். 18 சைட்டை வந்து ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோடு சேர்த்து இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2 சைட் ஆட் ஆகி இந்தியாவிலே அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. டோட்டலி 20 சைட்ஸ் ஆர் தேர். ஓகே, அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. இந்த 2 சைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை அண்டு தீர்த்தங்கல். இந்த 2 வெட்லேண்டு சைட்ஸும் நவ் டிக்ளேர்ட் அஸ் ஆன் ராம்சார் சைட். ராம்சார் சைட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இந்த சக்கரக்கோட்டையும் தீர்த்தங்களையும் என்னென்னு சொல்கிறோம்னா ஒரு வெட்லேண்ட் சைட்டுன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி ராமநாதபுரத்தில் இன்னும் 3 இருக்குது. ஓகே, ஒன்று இஸ் சித்திரங்குடி, அனதர் ஒன் இஸ் கஞ்சரகுளம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். இது போத் பயோஸ்பியர் ரிசர்வாகவும் ட்ரீட் பண்ணுறோம், அஸ் அண்ட் ராம்சார் சைட்டாகவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். ஸோ ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் திங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கொஷின் வர்றதுக்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, ஓகே, அது ஒன்று. செகண்ட் யூபி இருக்குது, 10 சைட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 18 இருக்குது, இப்போ அடிஷ்னலாக சேர்த்து 20 மாறுது. இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது, ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் கன்வென்ஷன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி வெட்லேண்ட்ஸ். ஓகே, நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த அக்ரிமெண்ட் ஆர் ட்ரீட்டி ஆர் ஒப்பந்தம்னு ஓட சொல்லலாம். இது ராம்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், இட் இஸ் இன் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அங்கே தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா February 2. அதனால தான் அதை நம்ம வெட்லேண்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 2 February ஏன் வெட்லேண்ட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாள் தான் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா ராம்சாரில் 1971. ஓகே, இதோட அப்ஜெக்டிவே நத்திங் பட் டு ப்ரொடெக்ட் வெட்லேண்டு தான். ஓகே, ஸோ இதில் இந்தியாவும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஆர் மெம்பர். ஸோ அதனால் ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான பிளேசஸாக இருக்குது. ஏன்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வருஷத்தோட தீம் 2025ஓட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். இதுதான் இந்த வருஷத்தோட தீம். ஒரு வேளை கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. போன வருஷத்தான ஸ்கீமோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அண்டு ஹியூமன் வெல்பீயிங். ஓகே, நம்ம 2025ஓட கன்ஃபைன் ஆகிக்குங்க. 2025ஓட அப்ஜெக்டிவ் ஆர் தீம் ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் தான். ஓகே, ஸோ இதில் இடம்பெறக்கூடிய மெம்பர்கள் என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எத்தனை வருஷத்துக்கூட மீட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கூட மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் 2025ஓட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் கன்சர்வேஷன். இதில் இந்த டே ரொம்ப முக்கியம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸில் இது எழுதிக்கங்க. இது மொத்தம் 16 சைட் லொக்கேஷனோட கொடுத்துருக்கேன். அப்டேட்டட் வெர்ஷன் இங்கே இருக்குது, 20 சைட் இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 by 1 ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 20 சைட்டும் படிச்சிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கடைசியாக கொடுத்த 2 சைட்டுனாச்சும் மினிமம் லெவலில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு வச்சு ஒரு கொஷின் ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாப் ஆகிட போகிறது கிடையாது. எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த 20 சைட்டும் ப்ளீஸ் மெமரைஸ். ஓகே, ஸோ 1 by 1 மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டெய்லியோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கிராக். கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வருஷத்தில். இது என்விரான்மெண்ட்டில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு இப்போ சமீப காலத்தில். அடுத்து பார்க்கும்போது இது ஒரு ரீசெண்டான நியூஸு, ஒரு பேட் நியூஸும் கூட. ஓகே, ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 or 1300 ஆலிவ் ரிட்லி டைட்டில்ஸ், ஆமைகள்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, கடல் ஆமைகள் கடலோரத்தில் என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்து ஒதுங்கிருச்சு ஒரு 1500 ஆமைகள். எந்த கோஸ்டல் பெல்ட்டில் அப்படின்னா ஃப்ரம் சென்னை டு செங்கல்பட்டு. ஓகே, ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இந்த மெரினா ஒட்டி இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெச் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள், அதுவும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அப்படின்னு சொல்லுவோம், இது செத்து கரை ஒதுங்கியிருக்கு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி சேட் நியூஸ் கூட. இதுக்கு என்ன கன்சர்வேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் மோஸ்ட்லி எங்கே வாழக்கூடிய ஒன்றுனா வார்ம் வாட்டர்ஸில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஓகே, அப்போ மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கும்.
அட்லாண்டிக் அண்டு பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். மொத்த டோட்டலி உலகத்தில் இருக்கக்கூடிய 7 டர்ட்டில் ஸ்பீசிஸ் இருக்குது. தட் இஸ் சீ டர்ட்டில் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ ஓஷன் டர்ட்டில் ஸ்பீசிஸ் ஆர் சீ டர்ட்டில் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். கடல்வாழ் ஆமைகள். இந்த 7ல் இதுதான் இருக்கிறதுல சின்னது. ஓகே, ஆனால் இதுவே 45 கிலோ கிட்ட வரும். ஓகே, ஸோ அப்போ ஆலிவ் ரிட்லிங்கிறது தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் டர்ட்டில். ஸோ இது மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான். இதோட கேரக்டர் அப்படின்னு வரும்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கத்துக்காக இவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா முட்டையிடுறதுக்கு. ஓகே, ஸோ முட்டையிடுறதுக்கு ஷோரில் வந்து ஷோரில் வந்து ஒரு நெஸ்ட்டு மாதிரி, அதாவது அவங்க ஒரு குழி பில்ட் பண்ணி அதில் தான் முட்டையிட்டு அடக்காத்து அது குஞ்சா பொறிச்சு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இது முட்டையிட வரும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் டைரக்ஷன்னாலேயோ இல்லை ரொம்ப பர்டிகுலராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் போட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் அடிபட்டு, இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெட்டு வலை, ஓகே, டீப் ட்ராலரில் என்னவாகுதுன்னா சிக்கி அந்த மாதிரி என்னவாயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாகிடுது. அப்படிங்கிறதுனால இந்த 1500 இதுவும் அப்போ ஒரே நேரத்தில் வருமானு கேட்டால், இப்போ நெஸ்டிங் சீசன். ஓகே, ஸோ நெஸ்டிங் சீசன் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆமைகள் கூட்டமாக தான் வருவாங்க. ஓகே, ஸோ கூட்டமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையிட்டு அதை குஞ்சு பொறிச்சு திருப்பி சீக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் திங்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிபடா அப்படிங்கிறது சீலேருந்து வரக்கூடிய ஒன்று. எதுக்காக பர்டிகுலராக அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஃபார் லேயிங் எக்ஸ். ஓகே, முட்டையிடுறதுக்காண்டி வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஆரிபடா அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ஆரிபடானா என்னன்னு கேட்டோட நியூஸஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஸ்டினில். ஸோ இது ஸ்பெசிஃபிக் டு தி ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். ஸோ யூஸ்வலாக இவங்க எங்கே வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும். ஓகே, ஸோ ருஸ்குல்லியாவும் கஹிர்மதா சாங்சுரி அப்படின்னு சொல்லி 2 இடம் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இந்த தடவை யூஸ்வலாக இங்கேயும் வரும். ஓகே, ஸோ சென்னை இந்த கோஸ்டல் பெல்ட்லேயும் வரும். மோஸ்ட்லி பே ஆஃப் பெங்காலோட கோஸ்டல் ஏரியாஸில் தான் இது அதிகமாக வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது இந்த தடவை 1300க்கு மேலே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்காசஸ் இன்சன்ஸ் செத்தே ஒதுங்கியிருக்கு, அரை ஒதுங்கியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் சீரியஸாக பேசப்பட்ட விஷயமாகவும் தோணுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட அரைவல் பிளேசஸ் அப்படின்னா இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகே, தென் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒடிசாவில் பார்த்தா கஹிர்மாதா அண்டு ருஸ்குல்லியா பீச் ஃப்ரண்ட்ஸ், இந்த 2 ஏரியாவில் தான் அதிகமாக என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செட்டில்மெண்ட் நடக்கும். இன்சென்ஸ் முட்டையிடுறதுக்காண்டி வருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஸ்டேட்டஸ் என்ன ஐயூசிஎனில், இன்சென்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. வல்னரபிள், என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் இந்த ஸ்பீசிஸை என்னவா டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா வல்னரபிள்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது, வல்னரபிள் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு டு ப்ரொடெக்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா அந்த நெட் இருக்குது இல்லையா, ட்ரீப் ட்ராலிங் நெட் இருக்குது இல்லையா, அந்த நெட்டில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி வச்சுருவாங்க. இப்போ இதுதான் நெட்டு அப்படின்னா, இப்போ மீன் இப்படி வருது அப்படின்னா, மீன் இங்கே வந்து சேருது அப்படின்னா இந்த இடத்துல சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ் வழியாக என்ன ஆயிடலன்னா வெளியே போயிடும் டர்ட்டில்ஸ். ஸோ அதை தான் டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு கிவ் ஆன் ஸ்பேஸ் ஃபார் தி டர்ட்டில்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் நெட்டு. ஸோ அதை மேண்டேட்டடாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. அது போக என்னென்னா ஹார்ஸ் பவர் ஆஃப் போட் இன்ஜின்ஸ். ஸோ போட் இன்ஜின்ஸோட ஹார்ஸ் பவரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணால், ஓகே, ஸோ ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே பனிஷபிள் அஃபென்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஓகே, சமீபத்தில் இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஸ்டெப்ஸ்னாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைஸை மட்டும். இன்னொன்று ஆலிவ் ரிட்லியோட இந்த ஆரிபடா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இதுதான். அப்புறம் எந்த ஸ்பீசிஸ் வந்து கரை ஒதுங்குச்சு அப்படின்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ அடுத்து ஐயூசிஎனில் இது எந்த இதில் இருக்குது அப்படின்னா வல்னரபிள்னு சொல்ல தெரியணும். தென் பிளேசஸ் அப்படின்னு வரும்போது இந்த கஹிர்மாதாவும் ருஸ்குல்லியாவும் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நமக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, கல்ஃப் ஆஃப் மன்னார் வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இந்த பர்டிகுலர் நியூஸை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஓகே, ஃபைன். அடுத்த டாபிக் போனால் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு வரும்போது சேஃப் இன்டர்நெட் டே February 11 டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் அப்படின்னு வரும்போது டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட். ஓகே, ஸோ தீம் முக்கியம், ஒரு டேட் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி தீம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப தேடிலாம் வர வேணாம். அந்த நியூஸை நீங்கள் படிக்கும் போதே அதில் தீம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தீமையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பேர் பேஸ்டு கொஸ்டினில் தீமை கொடுத்தோட கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த தீம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் தாத்தாஸ் பர்த்டே டு பி செலிப்ரேட்டட் தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே. இது இந்த வருஷத்துலேருந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தாத்தா நம்ம யாரை சொல்லுவோம்னா ஊவே சுவாமிநாதர் ஐயரை சொல்லுவோம். ஓகே, ஸோ அவரோட பிறந்தநாளை இப்போ என்னன்னு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ December 19 இஸ் அ டேட். ஸோ கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் ரெனைசன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய டே எது அப்படின்னா December 19. அன்னைக்கு டேட்டுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஊவே சுவாமிநாதர் ஐயரோட பர்த்டே. ஓகே, ஸோ ஊவே சுவாமிநாதர் ஐயரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு யூனிட் 8 பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே. ஓகே, ஸோ வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே இது வந்து 2011 தட் இஸ் 2022 செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று. யூஸ்வலாக January 11th and 12th வந்து டயஸ்போரா டேன்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் வெளிநாட்டு வாழ்வர் இந்தியர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படிங்கிறத இந்தியன் டயஸ்போரா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் இந்த வருஷத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது 4th கான்சிக்யூட்டிவ் இயர்னு சொல்கிறாங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 11 and 12 ஆஃப் January 1 அசல் வேர்ல்ட் டயஸ்போரா டே. இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது சீஃப் மினிஸ்டர் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த வருஷத்தோட தமிழ் டயஸ்போரா டேவோட தீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திசையும் தமிழலங்கே அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டேவோட தீம், ஓகே, இந்த வருஷத்தோட தீம் தமிழ் டயஸ்போரா டே January 11, 12 முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திசையும் தமிழலங்கே. ஓகே, ஸோ அதுதான் தீம். 2 ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அது போக ஒரு 3 அவார்டு கொடுக்குறாங்க. ஒன்று தமிழ் மாமணி அவார்டு, அனர் ஒன் இஸ் பெஸ்ட் கல்ச்சுரல் அம்பாசிடர் அவார்டு, அனர் ஒன் இஸ் கணியன் பூங்குன்றனார் அவார்டு. ஸோ கணியன் பூங்குன்றனார் அவார்டு ஃபார் தி 6 கேட்டகரிஸ்: சோஷியல் டெவலப்மெண்ட், விமன், பிஸ்னஸ், சயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. பெஸ்ட் கல்ச்சுரல் அம்பாசிடர் அவார்டு வந்து ரீச்சிங் யுவர் ரூட்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலைகளை எடுத்துகிட்டு போய் அங்கே ரீச் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறது. தமிழ் மாமணி அவார்டு வந்து ஃபார் தமிழ் கம்யூனிட்டி அப்ராட், அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பர்சனாலிட்டிஸோட நேம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை தான். ஏன்னா இதை விட முக்கியமான பேர்கள் என்னவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில் செகண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் ஃபஸ்ட்டு இது பார்க்கணுமா சாகித்ய அகாடமி அவார்டு நேம் பார்க்கணுமானா சாகித்ய அகாடமி நேம் தான் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா இது பார்க்கணுமானா ஸ்போர்ட்ஸ் அவார்டு தான் பார்க்கணும். ஓகே, பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் பார்க்கணுமானா அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அடுத்து தான் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரான அவார்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டை இதெல்லாம் வச்சுக்கோங்க. பட் இந்த அவார்ட்ஸ்லாம் இங்கே தான் கொடுக்குறாங்கங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கணியன் பூங்குன்றனார் அவார்டோ, தமிழ் மாமணி அவார்டோ, பெஸ்ட் கல்ச்சுரல் அம்பாசிடர் அவார்டோ இதெல்லாம் வேர்ல்டு டயஸ்போரா டேயில் தான் கொடுக்குறாங்க. தமிழ் டயஸ்போரா டேயில் தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான டே, நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து குரல் வீக். ஸோ குரல் வீக் அப்படிங்கிறது December 31, 2024, இனிமேல் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் அப்படிங்கிறத என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா குரல் வீக்குன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஒரு கம்பைலேஷன் ஆஃப் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த கம்போசிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னம்பல அடிகளார் ஆஃப் குன்றக்குடி மடத்தோட ஹெட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த வருஷம் கொடுத்தது. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவ மாலை அப்படிங்கிற விஷயத்த சாங்கா கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான், பட் ரிட்டன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன். ஸோ வள்ளுவ மாலை இப்போ ரீசெண்டாக இந்த குரல் வீக்கில் கொடுத்தது யார் அப்படின்னா எழுதுனது யாருன்னா கமலஹாசன். மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். ஸோ குரல் வீக் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா டிசம்பரோட கடைசி வீக்கை குரல் வீக்குன்னு சொல்லி டெலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு தான். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்குள்ள ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டாக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓட கான்ட்ரிபியூஷனில். ஓகே, இந்தியாவோட ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பார்க்கப்படுது. அப்படி இதில் என்ன முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்.
ஓகே 2 டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அட் தி ஸ்பேஸ்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மர்ஜ் பண்ணுறாங்க. லைக் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஸோ 2-3 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மர்ஜ் பண்ணுவாங்க. மர்ஜ் பண்ணி தான் அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கும். ரீசெண்டாக ஒரு ஜெயம் ரவி படத்தில் கூட ஒரு சைனீஸோட ஸ்பேஸ் கிராஃப்டோட நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் மர்ஜ் ஆன மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் சேட்டலைட்ஸு. அந்த 2 டிஃப்ரெண்ட் சேட்டலைட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சர் மிஷனுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனாக இதை பார்க்குறாங்க. ஃப்யூச்சர் மிஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூனில் வி ஹாவ் டு பிளேஸ் அன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்குது, ககன்யான் சொல்கிறோம், அப்புறம் பாரத் அந்தரிக்ஷ்னு சொல்கிறோம். இன்சென்ஸ் அங்கே நம்மளோட ஓன் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், இன்சென்ஸ் ஒரு ஒத்திகை மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதில் ஒரு நாவல் இனிஷியேட்டிவாக இன்றைக்கி அது நம்ம பண்ணியிருக்கோம். இன்ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ஸ்பேஸில் நீங்கள் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மர்ஜ் பண்ணுற ப்ராசஸாக பண்ணுறீங்க. அதுதான் ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதில் SDX-1 அப்படிங்கிறது இஸ் கன்சிடர்ட் டு பி எ சேசர், SDX-2 அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிடர்ட் டு பி அன் டார்கெட். ஓகே, இதில் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது PSLV C60 தான் இதோட லான்ச் வெஹிக்கிள். ஓகே, ஆர்பிட் அப்படின்னு வரும்போது லோ எர்த் ஆர்பிட் தான். ஓகே, லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னா எர்த்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஓகே, 470 கிலோமீட்டர்ஸ் தான். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னா 36,000 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரத்தில் போய் என்ன பண்ண போகிறோம். எர்த் அப்சர்விங் சேட்டலைட்ஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் தான் இருக்கும். ஸோ 470 கிலோமீட்டர்ஸ் ஆர்பிட்டில் டாக்கிங் பண்ணியிருக்கோம். லான்ச் வெஹிக்கிள் பார்த்து வச்சுங்க PSLV C60. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் இன்ஸ்பேஸ் டாக்கிங் தான். தென் ஆர்பிட்டோட கிலோமீட்டர் பார்த்து வச்சுங்க 470 கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ பாரத் அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் இன்சென்ஸ் இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு, இல்லை மேன் இன் மூன் நம்ம போய் மூனில் தலையிறங்கிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இது அத்தியாவசியமாக தேவைப்படுது இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்தியா தான் 4th கண்ட்ரின்றது. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பான்னா US இருந்திருக்கும், தென் ரஷ்யா இருந்திருக்கும், சைனா, தென் அட்லாஸ்ட் இந்தியா. ஸோ இந்த 4 கண்ட்ரி தான் இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது, நம்ம 4th கண்ட்ரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம் சைனாஸ் டோக்கமாக். ஸோ சைனாஸ் டோக்கமாக் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். தெர் இஸ் ஃபியூஷன் ரியாக்டர். ஓகே, ஃபிஷன் ரியாக்டர் ஆல்ரெடி வி ஹவ். ஓகே, ஸோ ஃபிஷன் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஃபிஷன் ரியாக்டர். ஓகே, ஸோ அணுவை பிளந்து அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அது ஃபிஷன் ரியாக்டர். ஸோ ஃபியூஷன் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒன்று சேர்த்து செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் என்னவாக இருக்குன்னா டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்சென்ஸ் த்ரூ அவுட் வேர்ல்டு. ஓகே, ஸோ குளோப் நேஷன் ஃபுல்லாகவே ஒரு ப்ரோட்டோடைப் தான் இருக்குது. ப்ரோட்டோடைப் அப்படின்னா அதுக்கான மாதிரி தான் இருக்கோ தவிர அந்த ஃபியூஷன் ரியாக்டர்ஸை இன்னும் கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கமர்ஷியலைஸ் பண்ணி அது மூலமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இப்போ வரைக்கும் இல்லை. எல்லாமே ட்ரையலில் தான் இருக்குது, ப்ரோட்டோடைப்பில் தான் இருக்குது. இதில் சைனா இட் இஸ் ஹேவிங் அன் இண்டிவிஜுவல் இண்டிஜினியஸ் டோக்கோமேக். இந்தியாவுமே இட் ஹேவிங் இட்ஸ் ஓன் இண்டிஜினியஸ் டோக்கோமேக். நம்மள்ட்டையுமே டோக்கோமேக் இருக்குது. இந்த டோக்கோமேக்குன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூஷன் ரியாக்டர்ஸை தான் சொல்கிறோம். சைனாவில் அந்த டோக்கோமோக்கு பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோக்கோமாக் ஈஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டோக்கோமாக் அப்படின்னாலே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் தான், எக்ஸ்பெரிமெண்டல் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் தான். இந்த ஃபியூஷன் ரியாக்டர்ஸில் என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 17 மினிட்ஸ் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியூஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அந்த பிளாஸ்மா ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிளாஸ்மா ஹீட்டிங் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஒரு நியூக்ளியஸை பிரேக் பண்ணி அதில் நியூக்ளியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதை ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு ஒன்று எமிட் ஆகும். இந்த பிளாஸ்மாவை 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டரை நீங்கள் தொடர்ந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரை ஹீட் பண்ணும். தட் இஸ் அந்த டோக்கோமாக் அப்படிங்கிறது ஒரு ஷீல்டு, அந்த ஷீல்டை ஹீட் பண்ணும். அந்த ஹீல்டு பண்ணும்போது அந்த ஹீட் என்ஆர்எம்எஸ் ஹீட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெளியே இருக்கக்கூடிய வாட்டரை என்ன பண்ணும்னா ஹீட் பண்ணும், பாயில் பண்ணும். அந்த பாயில் பண்ணுறதுனால என்னவாகும், டர்பைன் ரன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது டெக்னிக்கலாக. இதைத்தான் இந்த டோக்கோமாக் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இருக்குது. இதோட இயர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு 17 மினிட்ஸ் இந்த பிளாஸ்மாவை ஒரு ஸ்டேட் ஆஃப் டெம்பரேச்சர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 17 மினிட்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷனல் ஸ்டேட்டில். ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டான்னு கேட்டால் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டு தான். பட் கம்ப்ளீட் கமர்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா எந்த நேஷனுமே இது வரைக்கும் போக கிடையாது. ஈவன் இது ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷனில் இந்தியா அஸ் அண்ட் மெம்பராகவும் இந்த ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டோக்கோமாக்கை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் மிஷின் தான். இது என்ன எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எனர்ஜி பை ஃபியூஷன் தான். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ யூஸ்வலாக கன்வென்ஷனல் பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் டர்பைனை ரன் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுறதான். பட் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோட ப்ராசஸ். இதை ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேம் ஆஃப் ITR ஆர் ஈத்தர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசர்ச். ஓகே, ஈத்தர் அப்படிங்கிறதும் இந்தியாவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதோடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூரோப், ஜப்பான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, ரஷ்யா அண்டு சைனா அண்டு US. ஸோ இதில் ஈவன் இந்தியா கிவ்ஸ் ஃபார்ம் ஸ்பேர் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்தியா இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது ஃப்ரான்ஸில். ஓகே, ஸோ ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் க்ரியேட்டர் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈஸியாக கிடைக்கும். தட் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி we can achieve it in a clean energy. ஓகே, ஸோ அது இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், EV. ஸோ இந்த ப்ராசஸ்க்கெலாம் என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவைப்படுது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனை விட நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸை தாண்டி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ஸுமே ஒரு மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டு தான். பட் இப்போதைக்கு இது ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில் தான் இருக்குது. கமர்ஷியல் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும். பட் டோக்கோமாக் அப்படிங்கிறது ஒரு ஃபியூஷன் ரியாக்டர், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபியூஷன் ரியாக்டருங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சைனாவோட ரியாக்டருக்கு பேர் ஈஸ்ட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோக்கோமாக் தான். ஓவராலாக வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டோக்கோமாக் பில்டிங் மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் நியூக்ளியர் ஃபியூஷன் ரிசர்ச் மெக்கானிசம் தான். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஃபியூஷன், தட் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் அஸ் அன் எனர்ஜியாக ஹார்னஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் இன் தி சயின்ஸ் ரீசெண்டாக. ஸோ டோக்கோமாக்னா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ITRல இந்தியா இருக்குது. ஓகே, இந்தியாவை தாண்டி வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, US, ரஷ்யா, யூரோப் யூனியன், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. ஓகே, அண்டு ஜப்பான். ஃபைன். அடுத்து இம்பார்ட்டன்ட் போர்ட்டல்ஸ். ஸோ போர்ட்டல் ரெலவெண்ட்டான கொஷின்ஸும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ட்டல் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா பேங்க்நெட் போர்ட்டல். ஓகே, ஸோ இந்த பேங்க்நெட் போர்ட்டல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஒரு பையரையும் இன்வெஸ்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான். தட் இஸ் ஒரு ஹவுஸ் ஏலத்துக்கு வருதுனாலோ, இல்லை ஒரு ஜுவல்ஸ் ஏலத்துக்கு வருதுனாலோ, இல்லை ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று ஏலத்துக்கு வருதுனாலோ டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பையரும் இன்வெஸ்டரும் மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த பேங்க்நெட் போர்ட்டல். எதுக்காகனா டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிட்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது ஒரு போர்ட்டல் ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிபிஐஸ் பாரத் போல் பேட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சிபிஐ தான், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி ஏஜென்சி, போலீஸ் ஃபோர்ஸ் ஏஜென்சி இன் இந்தியா, they can seamlessly connect with it. They can easily connect with the Interpol, இன்டர்நேஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸோட இன்டர்பாலோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனி இந்தியன் போலீஸ் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் இவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இன்வெஸ்டிகேஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ சிபிஎஸ் பாரத் பேட்ரோல் அப்படிங்கிறது போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ் இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் தி இன்டர்பால் அண்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு போர்ட்டலும் கொஞ்சம் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்த ஒன்றா இருக்குது. ரீசெண்ட்லி லான்ச்சு போர்ட்டல் தான். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் ரீசெண்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024 ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிற கேள்வி வரலாம்.
ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்கள வந்து அவங்க என்னென்னு சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு வாலண்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் யார் ரிலீஸ் பண்ணுறா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். இதில் யார் ஃபஸ்ட் ரேங்க்? டென்மார்க். செகண்ட் ரேங்க் யார்? ஃபின்லாண்ட். தேர்ட் ரேங்க் யார்? சிங்கப்பூர். இந்தியா எந்த ரேங்க்கில் இருக்குன்னா 96th ரேங்க்கில் இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே. ஸோ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். இந்தியா எத்தனாவது ரேங்க்? 96th ரேங்க். ஃபஸ்ட் ரேங்க் யார்? டென்மார்க். செகண்ட் ரேங்க் ஃபின்லாண்ட். தேர்ட் ரேங்க் சிங்கப்பூர். இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீக்லேயோ இல்லை ஒரு சமீப காலகட்டத்திலையோ ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு நீங்கள் நினச்சாலும் அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா எல்லா டாபிக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா மறக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இந்த கிளாஸை பார்த்துட்டிங்கன்னா போதும். பார்த்துட்டு ஒரு 15 minutes to 20 minutes ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசி கிளாஸஸ் முடியும் போது எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸையும் ஷோர் ஷார்ட்டாக கவர் பண்ணியிருப்போம். முக்கியமான டேஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கவர் ஆகிரும். ஓகே. அப்போது இதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் அடுத்து வரக்கூடியதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி அந்த கிளாஸஸ் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிடுவோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்து சில ஏரியாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸஸில் கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு நான் சொல்கிறேன். ரொம்ப வேகமாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேலே, எதை படிக்கிறது படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ செலக்டிவாக அதனால தான் டாபிக்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி லிமிட்டடாக ஒரு 50 to 60 ஸ்கீம்ஸ் மினிமம். ஓகே. ஸோ அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவ்வளோ மட்டும் பார்த்துட்டு போயிருந்தால் போதும். போர்ட்டலாக ஒரு 20 to 30 போர்ட்டல். டேஸாக ஒரு 30 to 40 டேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த லெவலில் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிற மாதிரி பிளான். கண்டிப்பாக இது தெரியாமல் போயிடக்கூடாது. மற்றபடி ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எனிவே யூ கேன் கம் அக்ராஸ் தோஸ் நியூஸஸ். ஸோ ரொம்ப செலக்டிவாக எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக தோணுதோ அதை தான் கிளாஸஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸுமே இது மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய செஷனில் இன்னும் மற்ற டாபிக் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம பேசலாம். ஓகே. ஸோ வித் திஸ் நான் இதோட இந்த பர்டிகுலர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.